இன்றைக்கு ஒரு பெரிய ஸ்கேம் பார்க்க போகிறோம். அதாவது ஊபர் ஈட்ஸ்லாம் நடக்குது. இப்போ எங்கள்ட திண்டுக்கல்ல பக்கட்டி இருக்குது தானே, அவங்க வந்து இஃப்தார் பாக்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க 1799க்கு. அதே ஊபர் ஈட்ஸில் நீங்கள் வாங்கினீங்கன்னா 2499 ரூபா. 2499 ரூபான்றது அதோட நின்றா பரவாயில்ல. ஆனால் ஃபைனல் ப்ரைஸ் என்ன வருதுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். என்ன இதுன்னு சொன்னால் அதே பாக்ஸ் அதே சாமான் இப்போ நேராக போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஓகே, அங்கே இருந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு 1799 ப்ளஸ் அந்த டேக்ஸுகள் சேர்ந்து ஒரு 2000 ரூபா வருமானு வைங்களேன். ஒரு 2000 ரூபாயோட முடிஞ்சிடும். ஆனால் இப்போ நீங்கள் ஊபர் ஈட்ஸில் நீங்கள் போய் அங்கேருந்து சாப்பிட போகிறதில்ல. ஒரு சரி ஊபர் ஈட்ஸில் இருந்து உங்களுக்கு ஒரு கழிவு வருதுன்னு, அதாவது கடைக்காரனுக்கு ஒரு வெட்டு வருதுன்னு சொன்னால் ஒரு 200 300 ஓகே. இது கிட்டத்தட்ட 700 கூட வைக்கிறான். சரி 700 கூடன்றதை தாண்டி இப்போ நீங்கள் அதை ஆர்டர் பண்ணி போட்டு செக் அவுட் பண்ண போனீங்கன்னா என்ன விலை வருதுன்றதை நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் செக் அவுட்டை கொடுப்போம். செக் அவுட்டில் இப்போ நீங்கள் இப்போ ஊபர் ஈட்ஸில் என்ன இதுன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் டேக்ஸ் எடுக்கிறாங்க. டேக்ஸ் என்னதுக்கு, நாங்கள் அங்கே போய் இருந்து சாப்பிட்டு டேக்ஸ் கொடுத்தா பரவாயில்ல. ஆனால் ஊபர் ஈட்ஸுக்கு டேக்ஸ் கொடுக்குற நட்டம் பார்த்தீங்கன்னா 2948 ரூபா, 1700 800 சாமான்.